கும்பராசி மற்றும் சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அமையுதுங்க. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் வேத ஜோதிடத்தின் படி இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியான மாற்றங்கள், திட்டங்களில் மாற்றங்கள், உறவுகள், நிதி விவகாரங்கள் மற்றும் நீண்ட கால தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் இதோடு தொடர்புடையதாக பார்க்குறாங்க. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் நிலவு அடிவானத்துக்கு கீழே மறைந்திருக்கும் என்பதால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இதன் விளைவாக இந்தியாவில் பொதுவாக சூத காலம், அதாவது கிரகண தீட்டு அல்லது கட்டுப்பாட்டு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூத காலம் கடைபிடிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் மிக பெரும் மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்கள், இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கும், இதனால் இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எங்களுக்கு சரியான ஒரு ஜோதிட பரிகாரமோ இல்லை இந்த மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லிடுவாங்க. இந்த 2026 ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திர கிரகணம் இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம். இந்த நிறைய வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு அதிசய கிரகணமாக தான் இதை பார்க்குறாங்க. சரி, இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்டு இருக்கும். முக்கியமாக கும்பம், கடகம், சிம்மம், மகரம் மற்றும் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னும், அதே வேளையில் மேஷம், மிதுனம், கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட சில துறைகளில் சாதகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்த கும்பம், கடகம், சிம்மம், மகரம், மீனம் இது கவனமாக இருக்க வேண்டிய ராசி. நீங்கள் இந்த ராசியில் ஒருவராக இருக்கீங்களா? அல்லது மேஷம், மிதுனம், கன்னி மற்றும் துலாம் இந்த ராசியை குறிப்பிட்டு சாதகமான மாற்றங்களை சந்திக்கக்கூடும் இந்த ராசியில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சரி, உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலனை தரக்கூடும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கிரகணம் ராகுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சதயம் நட்சத்திரத்தில் நிகழுது. சதயம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவான விஷயங்கள், ஆராய்ச்சி, சமூக தொடர்புகள், குணப்படுத்துதல், திட்டமிடல் மற்றும் திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றோடு தொடர்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எடுத்த ஒரு முடிவை பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் தொடர்பான திட்டத்தை மீண்டும் ஒரு முறை ஆராய வேண்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நட்பு உறவில் மாற்றம் தெரியலாம். நிதி சார்ந்த ஏற்பாட்டில் கூடுதல் தெளிவு தேவைப்படலாம். ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அல்லது செயல்முறை இனி உங்களுக்கு பலனளிக்காது என்பதையும் உணரக்கூடும். சிலருக்கு இத்தகைய மாற்றங்கள் ஆரம்பத்தில் சங்கடமாக தோன்றலாம். அதே சமயம் எதில் மாற்றம் தேவை என்பதையும் உணர்த்தவும் இது உதவும். முதல்ல சூழலை கவனித்துவிட்டு அதற்கு பிறகு எதிர்வினையாற்றுவதே சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரகணத்தை தொடர்ந்து இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். முக்கியமாக இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக மாற்றங்களை கொடுக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட ஜோதிட ரீதியாக நிறைய எச்சரிக்கைகள், ஒரு கிரகணம் அப்படிங்கிறது எப்போதும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதலாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொடர்பான முடிவுக்கு கூடுதலான சிந்தனை தேவைப்படலாம். இந்த கிரகண காலத்தில் ரிஷபராசியினருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் முக்கிய பேசு பொருளாக அமையும். சந்திர கிரகணம் உங்களுடைய 10ஆம் வீட்டை செயல்படுத்துவதால்
பணியிடத்தில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் புதிய பொறுப்புகளை கொண்டு வரலாம், அல்லது உங்களுடைய தொழில் பாதையை மறுபரிசீலனை செய்ய தூண்டலாம். நீங்கள் வேலை மாற்றத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் ஒரு விரக்தியான உரையாடலின் அடிப்படையில் மட்டும் முடிவெடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த கட்டத்தை எடுப்பதற்கு முன் முழுமையான சூழலையும் ஆராய்ந்து பார்க்கணும். முக்கியமாக தொழில்முறை பொறுப்பு, எதிர்கால பாதை, இதிலெல்லாம் அதிகமான கவனம் நீங்கள் செலுத்தணும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்திற்கு நீர் சமர்ப்பிக்கலாம். மேலதிகாரிகளோடு மரியாதையான உறவை பேணுவது நல்லது. இதே போல் அடுத்ததாக மிதுன ராசி. திட்ட மாற்றம், புதிய வாய்ப்பிற்கான கதவை திறக்கலாம். இந்த கிரகணம் உங்களுடைய 9ஆம் வீட்டை பாதிக்கக்கூடியது. இந்த வீடு உயர்கல்வி, நீண்ட தூர பயணம், வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் மற்றும் வழிகாட்டிகளோடு தொடர்புடையது. கல்வி திட்டம், பயண ஏற்பாடு அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படலாம். ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் அல்லது தந்தையிடத்தில் பழகும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் மாறுவது என்பது வாய்ப்பை இழப்பதற்கான அர்த்தம் அல்ல. அசல் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யும் போது வேறொரு சிறந்த வாய்ப்பு கிடைக்கலாம். நீங்கள் எதில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, பயணம், வெளிநாடு வாய்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வழிபாடு. வியாழன்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற பருப்பு வகைகளை நீங்கள் தானமாக கொடுக்கறது, இவையெல்லாம் உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லப்படுது. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதை மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்களெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் உங்களுடைய பணத்தை சரிபார்க்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் 8ஆம் வீட்டில் நிகழ்வதால் கடகராசிக்காரர்கள் குறிப்பாக கவனமாக இருக்கணும். கூட்டு நிதி முதலீடுகள், வரிகள், காப்பீடு மற்றும் எதிர்பாராத செலவுகள் ஆகியவற்றில் கவனம் தேவைப்படலாம். உடனடி பலன் கிடைக்கும் என்பதற்காக மட்டும் எதிலும் பணத்தை போடுவதை தவிர்க்கணும். நிதி ஆவணங்களை ஒழுங்கமைக்கவும் உங்களுடைய தற்போதைய கடமைகளை புரிந்து கொள்வதும் இது ஒரு நல்ல நேரம். உடல்நல கவலைகளையும் புறக்கணிக்க வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு நிதி முதலீடுகள், வரிகள், காப்பீடு மற்றும் உடல்நலம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை உச்சரித்து தேவையுள்ள ஒருவருக்கு உணவு வழங்குவது. சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளில் தகவல் தொடர்பு மிக முக்கியம். சந்திர கிரகணம் உங்களுடைய 7ஆம் வீட்டை செயல்படுத்துகிறது. அதே போல் இது திருமணம் மற்றும் வணிக கூட்டாண்மைகளை கவனத்திற்கு கொண்டு வரும். இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டால் ஒரு சிறிய தவறான புரிதல் ஒரு பெரிய பிரச்சனையை அதாவது பிரச்சனையாக மாறும். நீங்கள் ஒரு வணிக ஒப்பந்தத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா, கையெழுத்து இடுவதற்கு முன் அதனுடைய விதிமுறைகளை மிக கவனமாக படிக்கணும். உறவுகளை பொறுத்த வரைக்கும் யார் சரி என்று நிரூபிக்க முயற்சிப்பதை விட ஒரு நேர்மறையான உரையாடல் மிக பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் தகவல் தொடர்பு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபட்டு பால் அல்லது அரிசி தானம் செய்வது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிகளை எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நீங்கள் கையாளுவீங்க. இந்த கிரகணம் உங்களுடைய ராசியினுடைய 6ஆவது வீட்டில் நிகழ்வதால் வேலை, போட்டி, ஆரோக்கியம் மற்றும் அன்றாட பொறுப்புகள் ஆகியவற்றை முக்கியத்துவம் பெறுகிறது. வேலை பளு அதிகரிக்கலாம், ஆனால் அதே சமயம் கடினமான சூழ்நிலைகளை கையாளும் உங்களுடைய திறனும் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் அல்லது பணியிட சவால்களை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கையாளுவீங்க. அதிகமான சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பரபரப்பான பணி சூழலால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க. கவனம் செலுத்த வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி, வேலை, ஆரோக்கியம் மற்றும் அன்றாட பணிகள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்படுபவர்களுக்கு உணவு அல்லது அத்தியாவசிய மருந்துகளை வழங்குவது, சிவபெருமானை தியானிப்பது மிக நல்லது.
இதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாற்றல் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. சந்திர கிரகணம் உங்களுடைய ராசியின் 5வது வீட்டில் நிகழ்வதால் கல்வி, காதல், குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் முதலீடுகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறுது. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் இருக்க கூடுதலான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதே வேளையில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எளிதாக தோன்றும். முதலீடு செய்ய திட்டமிட்டு இருந்தால் நீங்கள் ஊக வணிகம், அதே போல் சூதாட்டம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருக்கணும். கவனம் செலுத்த வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, படைப்பாற்றல், காதல், குழந்தைகள் மற்றும் முதலீடு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கோவிலில் வெள்ளை மலர்களை சமர்ப்பிப்பது, குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்குவது. அடுத்ததாக விருச்சிக ராசி. குடும்பம் மற்றும் சொத்து விவகாரங்களில் போதிய நேரம் ஒதுக்குறது நல்லது. இந்த கிரகணம் உங்களுடைய ராசியின் 4வது வீட்டில் நிகழ்வதால் வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வாகனங்கள் ஆகியவை முக்கியத்துவம் பெறுது. சொத்து தொடர்பான திட்டங்களில் மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் வீட்டில் பதற்றம் அதிகரிக்கக்கூடும். சொத்து வாங்குவது, வீடு மாறுவது அல்லது முக்கிய வீட்டு விவகாரங்கள் குறித்து முடிவெடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் நடைமுறை சிக்கல்களை சரிபார்க்க போதிய நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வாகனங்கள் இதில் அதிகமான கவனம் செலுத்தணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்கு நீர் மற்றும் வெள்ளை மலர்களை சமர்ப்பிப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லலாம். இதோடு இன்னும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. முக்கியமாக ஒவ்வொரு கிரகணமுமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணமும் பல மாற்றங்களை ஒவ்வொரு ராசியிலும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய 3ஆம் வீட்டில் நிகழ இருக்கு. இது தகவல் தொடர்பு, உடன்பிறப்புகள், குறுகிய பயணங்கள் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகள் ஆகியவற்றோடு தொடர்பு இருக்கு. உடன்பிறப்பு ஒருவருடனான பழைய கருத்து வேறுபாடு மீண்டும் தலை தூக்கலாம். கோபத்தில் எதையுமே பேசிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளாதீங்க. உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து நல்ல பலனை தரும். தொடர்ந்து செயல்படுங்கள். ஆனால் மற்றவர்களோடு பேசும்போது கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. கவனம் செலுத்த வேண்டியது தகவல் தொடர்பு, உடன்பிறப்புகள், பயணம் மற்றும் தனிப்பட்ட முயற்சிகளில் கவனம் செலுத்தணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு நீர் சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறது, உடன்பிறப்புகளோடு இணக்கமான உறவை பேணுவது. அடுத்ததாக மகர ராசி. நிதி சார்ந்த முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்வது நல்லது. இந்த கிரகணம் உங்களுடைய 2ஆம் வீட்டில் நிகழ்வதால் மகர ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சேமிப்பு, குடும்ப நிதி மற்றும் பேச்சு ஆகியவை முக்கியத்துவம் பெறுது. எதிர்பாராத செலவு உங்களுடைய பட்ஜெட்டில் நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அதே வேளையில் பணம் தொடர்பான குடும்ப விவாதம் சங்கடமான சூழலை உருவாக்கலாம். அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செய்வதற்கு பதிலாக உங்களுடைய நிதி திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பணம், சேமிப்பு, குடும்பம் மற்றும் பேச்சு இதில் அதிகமான கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பால் அல்லது வெள்ளை நிற ஆடைகளை தானம் செய்வது, சிவ மந்திரங்களை ஜெபிப்பது. அடுத்ததாக கும்பராசி. இந்த கிரகணம் தனிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். உங்களுடைய முதல் வீட்டில் இந்த கிரகணம் நிகழ்வதால் கும்பராசிக்காரர்கள் இதன் தாக்கத்தை அதிகமாக உணரக்கூடும். உணர்ச்சி வசப்படுதல், மன அழுத்தம் அல்லது முக்கியமான தனிப்பட்ட முடிவு எடுப்பதில் நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதை ஒரு வாய்ப்பாக கருதி சற்று தியானித்து எதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களையே கேட்டுக்கொள்வது நல்லது. எல்லாவற்றையுமே உடனடியாக தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கவனம் செலுத்த வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுகள், மனநலம், சுய அடையாளம் மற்றும் தனிப்பட்ட முடிவுகள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை தியானித்து மிருதியுற்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டியதே உங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இதோடு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மீனராசிக்காரர்களுக்கு செலவுகளை கவனிக்கிறது இந்த கிரகணம் உங்களுடைய 12ஆம் வீட்டை செயல்படுத்துது. இது செலவுகள், வெளிநாட்டு விஷயம், தூக்கம் மற்றும் மன அமைதி ஆகியவற்றை கவனத்திற்கு கொண்டிருக்கிறது. எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அதிகமாக சிந்திப்பது உங்கள் ஓய்வை பாதிக்கக்கூடும். உங்களுடைய வரவு செலவு திட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் மற்றும் வேலையில் இருந்து விடுபட உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்குங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் ஆன்மீக ஆர்வங்களும் உங்கள் மேலே முக்கியத்துவம் பெறக்கூடும். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது செலவுகள், வெளிநாடு விஷயங்கள், தூக்கம் மற்றும் ஆன்மீக நல்வரவு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையுள்ளவர்களுக்கு உணவு அல்லது வெள்ளை பொருட்களை தானம் செய்வது மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.